ஃளைட்ல போனீங்க, வரும்போது ஒண்ணா வந்திருக்கீங்க. அரசியல் சம்பந்தமா ஏன்னா தலைவா, அது நல்ல கேள்வி. போன முறை இங்கிருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க. சிஎம் அவங்க நம்முடைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவர் விமானத்துக்குள்ள வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூர்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோட இருக்கையில போய் அமர்ந்தங்கன்னா. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, அது வேறு. அரசியல் வேறு, அது வேறு. அதே போல நாம விமானத்துல போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது வர்றாங்க. இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்துல வந்தாங்க. பிளைட் ஏறணுன்னே அவரு தூங்கிட்டாரு. நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். இதுக்கு சாட்சி ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் புக்கு படிச்சு அவர் தூங்கிட்டாரு. இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க. ஆனா விமானத்தில் அவர் தூங்குனது ஏர் ஹோஸ்டஸ் தாங்க நான் தெரியும். ஏன்னா அவரு சட்டப்பேரவையிலிருந்து வர்றாரு. நாங்கள் பேசவே இல்லை. நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினாரு. எந்த அரசியல பேசல. போகும்போது பேசல, வரும்போது பேசல. ஆனா நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறது, நிலைப்பாடுக்கு ஆதரவா பேசுறதும், அதிமுக எடப்பாடி பேசுறதும், இருவருக்குமே பேசுறாங்க. விஜய்க்கு காவி சாயம் பூசுறாங்க. இந்த காவி சாயம் பூசுறத எப்படி பாக்குறீங்க? ஆனா கடைசி கேள்வி எடுத்துக்கோங்கண்ணா, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா. ஃபுல் ஸ்டாப்ண்ணா, அதோட முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலீங்கன்னா, சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம். ஆனா ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை, எங்கள் உரிமை, கடமை. அதுல அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்லன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா பல இடத்துல நாம பல பேர்த்த பாராட்டி இருக்கிறோம், பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அப்படித்தான் நீங்க இதை பார்க்கணும். என்னன்னு